ரெண்டே ரவுண்ட் இன்னொரு ரவுண்ட் இல்லை. உள்ள வரதுக்குள்ள அது வராது நிச்சயம், நீ வராது நிச்சயம். தயலே செத்துறது ஆக்சிடென்ட் ஐயா. வந்தவருக்கு வரவேற்பு கொடுத்து வணக்கம் ஐயா என்று சொன்னாய் அல்லவா? வழங்குவது உயர்ந்த குணம், வாழ்த்துவது தெய்வ குணம். தெய்வ குணத்தோடு உனக்கு வாழ்த்துறை செய்ய வேண்டுமையானால் பெரியோர்களை அடிப்படைந்தாய் அல்லவா? உன்னுடைய கலை வாழ்க, ரெண்டு பிள்ளைகள் வாழ்க, அந்த பாக்கியம் நல்லா இருக்கணும். சகல பாக்கியமும் பெற்று சகல பாக்கியமும் பெற்று நீ சந்தோஷமா இருக்க வேண்டும். எங்க போறோம் ஆச்சரியம் கொடுத்தேன் அல்லவா? இருந்த போதிலும் ஆனா சமயத்திடம் வருகிற போது உனக்கு ஆச்சரியம் கொடுக்கிற போது நான் யார் எதற்கு வந்தேன் என்ற நிலைகள் தெரிய வேண்டுமையானால் அரகர வேதமும் கல்வி நான்கும் அங்கே விளம்பிடும் தெரியும். வேதங்கள் என்று சொல்லக்கூடிய நன்னூல் வேதம் அறிந்த சமம் அதர்மம் என்று சொல்லக்கூடிய வேதங்கள் நான்கு அல்லவா? அந்த 4 வேதத்தை கற்றுணர்ந்த பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இங்க கொட்டாவூர் கொல்லப்பட்டி பாரதம்னா எல்லாருக்கும் தான் தெரியும். இது என்ன ஒரு கொல்லப்பட்டா? கொட்டாவூர் கொல்லப்பட்டியா? கொல்லப்பட்டி இது பழைய ஊர். பழைய ஊரெல்லாம் சேர்ந்து தாண்டா, சின்னியப்பள்ளி இதெல்லாம் சேர்ந்து தான் கொட்டாவூர் கொல்லப்பட்டி. எப்படி வந்து பேச்சு பாத்தியா இல்லையா? நல்ல பேச வரும். 8 பேச இது வரைக்கும் நீ பேசுனதே கிடையாது. என் ஜென்மத்துக்கு என்ன பண்ண போயிடுறோம். மகாபாரதம் அறிந்தவர்கள் உலகத்தில் பல பேர் உண்டு. அதுல இங்க இந்த வட்டத்துல எல்லாருக்கும் தான் தெரியும். இந்த ஊர்லயே பாரதாளர்கள் நான் ஒர்க் பண்ணா டேய் நம்ம கண்க தகராறு பாரு.
8வது படிக்கும் போது இங்கே பப்புனாங்க. அவரு நம்ம கம்மம்பள்ளி தலைவர் முனியப் தலைவர் இன்னும் இருக்கிற ராதாகிருஷ்ணாவுக்கெல்லாம் அந்த டீம் ஒரு குரூப் வரும். என்னால சொல்லு மகாபாரத கதை என்பது எல்லாருக்கும் தெரியும். அதான் நன்னூல் வேதம் என்று சொல்லக்கூடிய நன்னூல் வேதம் என்று சொல்லும் 4 வேதத்தை அறிந்த பெரியோர் அமர்ந்திற்கு சபையிலே வருகிற போது அவருடைய பாதத்தை தொட்டு கும்பிட்டு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன மகாபாரத கதை என்று சொல்லக்கூடிய மகாபாரத கதையை சொல்லும் வேளையிலே பாண்டவர் கதையாகப்பட்டது என்று வரிசையா சொல்லி கொண்டு வரும் வேளையிலே பஞ்சவர் கதையாகப்பட்டது நெஞ்சார பிழை இல்லாமல் சொல்லும் வேளையிலே ஆணைக்கு அடிசருக்குமா கற்றது கையளவு கல்லாதது உலகளவு உற்ற கலைமகனும் இன்னும் ஓதுகிறாளாம். ஆணவம் வேண்டாம் ஆணவம் இன்னாமல் சொல்லக்கூடிய வார்த்தை ஏதாவது ஒரு தவறி பிழைகள் வந்தது ஆனால் மன்னித்து எனக்கு அருள் பாவிக்க வேண்டும் என்று சொல்லி காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று எடுக்கிறான். காக்கா குஞ்சு கருப்பாதாங்குது ஆனா இது ஆகாது குஞ்சு ஏற்றுதா காக்கா குஞ்சுடாதே குருவி இல்லையா அது தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று வகை எட்டுக் கொள்கிறதோ அதே போல விடியல் பரிகரணம் இருந்து லிங்காதாரா பூஜையை முடித்து சிவ தரிசனம் காணும் வரையிலே அமைதி என்று சொல்லக்கூடிய அமைதியை காட்டி எனக்கு ஒரு விடை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சபா வணக்கத்தை சொல்லி சபையிலே மன்னிப்பு வார்த்தையை கேட்டவுடனே ஆனால் நான் யார் எதற்காக வர வேண்டும் எதற்கு முன்னே வந்து மன்னிப்பு வார்த்தை கேட்கிறேன் என்று சொன்னால் திரேதா துவாபரை கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்கள் உண்டானது 4 யுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகத்திலே முதல் யுகம் என்று சொல்லக்கூடிய அந்த கிரீதாயுகத்திலே உலகம் எவ்வகையா இருந்தது கடல்மயமா இருந்தது. அந்த கடல்மயம் இருந்த வேளையிலே அதிலே ஒரு கம்பம் தோன்றி கம்பத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே சிவன் தோன்றி சிவனிலே விந்துகள் தோன்றி அதற்கு ஒரு இனப்பெருக்கங்களாக வேண்டுமையானால் மகாவினுடைய உந்தி கமலத்தில் பிரம்மன் தோன்றி பிரம்மன் வழியாக 4 வகையான உயிரினம் தோன்றி நடப்பன ஊர்வன நீந்துவன பரப்பன என்று சொல்லக்கூடிய 4 வகையான உயிரினம் தோன்றி அந்த உயிரினம் வாழ வேண்டுமையானால் மரம் செடி கொடி மண் மந்தாரம் கலை மலை காடு குண்டுகள் என்று சொல்லக்கூடிய தாவர வகையானதும் தோன்றி அதிலே பூமாதேவி ஆகப்பட்டவள் அதர்மம் தலை தோங்கிய காலத்தாலே அதர்மத்தை ஒழிக்க வேண்டுமையானால் பிரம்மனுடைய நாச்சின் வழியாக பிறந்த சோமுகன் சொல்லக்கூடிய அரக்கனை மாலாகிய மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் செயல்கண்டை என்று சொல்லக்கூடிய மற்ற அவதாரத்தை எடுத்து அந்த சோமுகனை முடித்து அந்த வேதத்தை மீட்டுக் கொண்டு வந்து பார்க்கிற போது அரக்கனுடைய கைப்பட்டதால் முன்னும் பின்னும் இடையும் கடையுமாக சிக்கப்பட்டிருந்ததாம். அந்த வேதமாக ஒழுங்குபட வேண்டுமையானால் தேவ இந்திரத்திலே கொடுக்கிற போது தேவர் மூவர் கிண்ணர் கிண்ணர் ஜோகி ஜெகமன் கத்துக்குடி இரபான் பரபான் நம்மள சித்த வித்தியாசம் சகல பேரும் சேர்ந்து ஆமாடா சகல பேரும் சேர்ந்து அந்த வேதத்தை புலப்படுத்த முடியாமல் சீர் செய்ய முடியாமல் தடுமாற்றத்தை கட்டுகிற போது கிரேதா யுகம் முடிந்து யாராவது கையில் வைக்கல இவ்வளவு நேரம் போதும் என்ன கொடுக்க தேவியாகப்பட்டவள் அதர்மத்தை ஒழிக்க வேண்டுமே இறைவா நந்தனந்தனா பரிபூரணா ஜனந்தனா வைகுந்த வாத்தவா கோவிந்தா நாராயணா மத்தம் குறும்பராக பண்டின சிம்பாக்களுக்கு அவதாரம் கொண்ட ஏழுமலையானி புவியிலேயே அதர்மம் என்று சொல்லக்கூடிய அதர்மம் தலை தூங்கி ஆடிக்கொண்டிருக்கிறது. தர்மம் அடங்கிவிட்டது, அதர்மம் தாய் தூங்கி இருக்கிறது. அதர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று பூமாதேவி மாலாகிய மகாவிஷ்ணுவிடத்திலே முறையிடுகிற போது பார்த்தார் மாலாகிய மகாவிஷ்ணு என்ன செய்யலாம் என்று பார்க்கிற போது என்ன செய்தார்? அதர்மத்தை ஒழிக்க வேண்டுமையானால் ஒரு யுகத்தை முடியாது தாயே, முடியாது பூமாதேவி. திரேதாயுகம் துவாபரை கலியுகம் என சொல்லக்கூடிய 4 யுகத்தை உண்டு செய்து கொஞ்சமாக
அதர்மத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி மாலாகிய மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் கையிலே கங்கணமதி அப்பேற்பட்ட மகாபாரத கதையாகப்பட்டது சொல்ல வேண்டுமையானால் அதர்மத்தை எவ்வகை முடித்தால் மகாபாரத கதை என்றால் துவாபர யுகத்திலே சந்திரகுல பரம்பரை பிறந்தது. சந்திரன் முதல் கொண்டு இந்த பரம்பரை எப்படி பிறந்தது? சந்திரனுக்கு புதன் பிறக்க புதனுக்கு எய்யாது எய்யாதிக்கு செய்யாது செய்யாதிக்கு திடன் திடனுக்கு பரதன் பரதனுக்கு துசேந்தன் கால் வழியாக சந்திர மகராஜன் பிறந்து சந்திர மகராஜனுக்கு பீட்மாச்சாரிய நட்சத்திர வீரன் பிறக்க முண்டசிகளுக்கு 3 குழந்தை பிறந்தது. யாருக்கு? விசித்திரவீரன் மனம் கண்ட உடனே அம்பா அம்பிகை அம்பாளிகை என்ற 3 பெண்ணை மணந்து அம்பிகை அம்பாளிகை அங்கத்திலே 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். யார் அவர்கள்? திருதராட்டியன் பாண்டு விதரன் பிறக்க பாண்டியன் மகனும் அர்ஜுன மகனும் அபிமன்யு மகனும் பரிசத்து மகன் தான் ஜன்மேஜயன். அந்த ஜன்மேஜனுக்கு தீராத வியாதி தொடர்ந்து வியாதி நீங்க வேண்டுமையானால் என்ன செய்யலாம் என்று பார்க்கிற போது ஆனால் கேளும் கண்ணே ஜன்மேஜயனே பூர்வீகம் என்று சொல்லக்கூடிய உன் தந்தைமார்கள் தாத்தன்மார்கள் பாட்டன்மார்கள் மூதாதிகள் இவகை வாழ்ந்தார்களோ அதே கதிலே காதால் கேட்டது. ஆனால் உனக்குடைய வியாதி நீங்கும் என்று சொன்னார்கள். நீ நிம்மதியோடு நாட்டை ஆள வேண்டுமையானால் உங்க வம்சவலியுடைய கதையை கேளு. அப்பமாரும் தாத்தமாரும் பாட்டமாரும் முப்பாட்டமார்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த கதையை காதில் கேளுப்பா. அப்பதான் உனக்கு மனசில் நிம்மதி பிறக்கும் என்று சொன்னார்களா? யாரை வைத்து கேட்பது என்று ஜன்மேஜயன் பார்க்கிற போது நேராக மலையிலே சென்று வியாச மகாமுனிவரை இழைத்தாரா. ஆனால் கேளுங்கள் தாத்தா, அப்படி யாசர் மகாமணிவனத்தில் சென்று ஆனால் கேளுங்கள் தாத்தா, நானும் உன் வம்சவழியில் பிறந்தேன். என் பெயரோ ஜன்மேஜயன். பூர்வீக கதையாகப்பட்டது. சந்திரன் முதல் கொண்டு இங்கே வம்சவழி எப்போ பிறந்தது அதை சொல்லுங்கள் தாத்தா என்று கேட்கிற போது கேளுங்கண்ணே ஜன்மேஜயனே, நீ ஒருவன் மட்டும் கேட்டு இது மறந்தாலாகாது, அது எழுதி வைக்கலாம் என்று சொன்னார்களா. தரையிலே எழுந்தாது அழிந்துவிடும், ஏட்டிலே எழுந்தாது கிழிந்துவிடும், மண்ணிலே எழுந்தாது மறைந்துவிடும் என்று சொல்லி இமயமலை பருவத்தை ஏழை எங்கு எழுதினார்கள்? எவங்க எழுதினார்கள்? இந்த நீடாளி உலகம் தன்னில் மறைநாள் ஒன்று என்று நிலையாக ஜன்மேஜயனை கேட்டுக்கொண்டு வருகிறாரா. அது மண்ணில் இருந்து அழிந்துவிடும், ஏட்டில் இருந்து கிழிந்துவிடும் என்று இமயமலை பருவத்தை பாறைக்காடு இருக்கிறது அல்லவா, அந்த வட்ட பாறை மீதிலே விநாயக பெருமான வலது தந்தத்தை உடைத்து தானியாகவும் ஜன்மேஜயனை கேட்க வியாச பகவான் சொல்லிக் கொண்டு வருகிறார். அது வரி வரிகளாகவும் கோடு கோடுகளாகவும் அங்கே எழுதியே வந்தார்.
வரிகளை இங்கே எழுதலாம் என பார்க்கிற போது அந்த இமயமலையிலே தரிசனம் கட்டக்கூடியவர் யார்? சிவபெருமான். வித்தியாடாவில் யாரும் பார்த்து காசுல கேட்டு விநாயகபுரம் எழுதி சொல்லிக் கொண்டு வருகிறாராம். 5 வரிகளுக்கு இடம் போதாமல் சிவபெருமானை எழுந்து அவர் நெற்றில் எழுதினார்களா. தந்தைக்கு தலையெழுத்து எழுதினமா விநாயக பெருமான், தந்தைக்கு வித்தையை கற்றுக் கொடுத்தமா முருக பெருமான் இல்லையா? அப்பேற்பட்ட மகாபாரத கதையிலே நான் தெரிந்திருக்கும் வேடம் என்ன? இது ஒரு அர்ஜுனன் சன்னியாசி வேடம். நான் ஒரு சாமியார். அதுதான் சொல்றேன் சாமியார் நானு. மேல பார்த்தா பட்டை பட்டை, கீழே பார்த்தா கொட்டை, கழுத்துல ஆட்டுப்படி தடுக்கு. ஆமா, இந்த மாதிரி வந்து தெரிய நீ அர்ஜுனமா நான் இப்படி ஒத்துக்கிறேன். நான் அர்ஜுனன் சொல்லல, சன்னாசி சன்னாசி சாமியாரு சாமியார், ஒரு பிச்சைக்காரன், இறக்குறவன், பரதேசி. ஆனா பரதேசியா வந்திருக்கிறேன். இது இயற்கையா இல்ல செயற்கையா? அத சொல்லு. நான் இயற்கை யாருக்கு பிள்ளை? நான் சாமியார் தான். ஆனா எங்க அப்பா அம்மா ஒருத்தர் உண்டுதானே. யாருக்கு பிள்ளை? யாருக்கு பிள்ளை நீ சொல்லணும். இது செயற்கை. இயற்கையில நான் யாருக்கு பிள்ளை சொல்லு. குடும்பம் நடத்துறவங்க பாஸ் லாஸ்ட் வரை இன்ஜினியர் படிக்கிறது டிகிரி. அவரே அவர் டபுள் டிகிரிடா. பக்கங்கறால் டபுள் டிகிரி. சுயாஸ் குலங்கறால் டிகிரி. டிகிரியா? டபுள் டிகிரிடா. ஜேகே வரலாம். ஐடி.
எனக்கு தெரிஞ்சுட்டாங்க 1 மணி நேரம் உயிர் வாங்கிட்டாடா எனக்கு சாராயம் குடிக்கூடாதுன்னா குடிக்கூடாது திருப்பதியில போய் கேட்டு அந்த கோயில் சாமி கருமை எங்க ஓட்டிட்டு மாட்டாங்க சாமி வந்துச்சு சாமி கேட்டேன் என்ன சாமி என்ன சமாச்சாரம்னா சரி சாமி என்ன நான் வீட்டுக்கு வந்தேன் என் வீட்டுக்கார கேட்டேன் சாமி என்ன சொல்லிச்சேன்னா சரி ஆனா பார்க்கல கொஞ்ச நேரம் ஓட்டலாச்சு அதுதான் உண்மை இல்லையா எப்படி முதலமைச்சர் பழிக்கிறது நீ சொல்லக்கூடிய திங்கள் வாரத்திலே ஒரு தினம் 7 தினங்களிலே ஒரு தினத்தை ஒரு கிழமை சொல்கிறாய் நான் சொல்லக்கூடிய திங்கள் அது கிடையாது வானத்திலே வெளித்தந்து வருகிறானே அந்த சந்திரனுக்கு திங்கள் என்று ஒரு பெயர் அந்த திங்கள் குலத்திலே பிறந்த தந்தை பாண்டு மகாராஜருக்கும் அன்னை குந்தியம்மனுக்கு பிள்ளையா பிறந்தே இவர் ராஜாக்களை நடுப்பிறந்தவன் நான் தான் அர்ஜுனன் அர்ஜுனன் யாரு ஹரிச்சந்திர மகன் யாரு என்கிட்ட பொய் வாது போய் சொல்லக்கூடாதுங்க சொல்லக்கூடாது இப்ப நீ ஆள் சரியில்லை என்ன சொல்றா அர்ஜுனன் யாரால வாங்க அடிக்கணும் இந்த நேரம் வாங்கடா யாராவது நீ வாடா அர்ஜுனன் எப்படி ஒத்துக்கிறேன் அர்ஜுனன் 12 அழகு 12 அழகு இப்ப வாடா இது புடிச்சுக்கமா இன்னைக்கு ஓடி சரி ஆஸ்பத்திரி கிருஷ்ணகிரி ஜிஹெச் தான் போறோம் கவர்மெண்ட் டாக்ஸ் அந்த மாதிரி அடி வாங்கி சாப்பிடுங்க அர்ஜுனன்னா எனக்கு தெரியும் அர்ஜுனன் அடிக்கிறதுக்கு காரணம் 12 அழகு அழகு பயப்படல அதிர்ந்து நீங்க இல்லாம 12 அழகு அழகு சுண்ணி 9 நாளா 12 அழகு கொடுக்கா பொம்மானோ கொஞ்சம் 12 அழகு 12 ராமதேவன் யாரு சொல்ற அர்ஜுன மகாராஜா சரி இங்கே கொட்டாரு கொல்லப்பட்டேன் நாங்க பார்த்து அடிக்கிறோம் கைய யாரோட வாடப்படுற என்ன வாடப்படுறேன் சாமி இங்கே பார்த்து அடிக்கிறோம் அந்த சளியை பார்த்துக்கிறோம் பாரதில என் பக்கம் இருக்கிறது போய் இந்த பக்கம் பாரத கோயில் இந்த பக்கம் அங்க ஒண்ணு இருக்குது இங்க ஒண்ணு இருக்குது இருந்தாலும் அர்ஜுன மகாராஜா எனக்கு தெரியும் 12 அழகு அழகு 12 ராமதேவன் சத்திரகுல மன்னர் ஆனா நீ மேல பார்த்தா பட்டை கீழே பார்த்தா பட்டை இப்படி வந்து தெரியும் நீ அர்ஜுனனா எப்படி இருக்குது உண்மையிலேயே அர்ஜுனன் சம்பாதிக்கு போல அப்புறம் சீதாத்தாவெல்லாம் எடுத்து துடைக்கிறதுக்கு உண்மையிலேயே அர்ஜுனன் என்பது நான் தான் உண்மையிலே அர்ஜுனன் என்பது நான் தான் ஆனால் இப்பகை
சாமியார வரக்கூடிய காரணம் இயற்கையா செயற்கையா? இது செயற்கை. எப்படி? இயற்கையிலேயே அர்ஜுன மகாராஜன் என்பது உண்மைதான். நான் இந்த ராஜ உடைய நீக்கி ஆரையூர் கேயக்கால கவனம் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜ உடைய நீக்கி காவியட்டியை கட்டிக்கொண்டு ஓம் நமச்சிவாய் என்று தலதொட்டு கொண்டு சிவாய் என்று துதித்து வரக்கூடிய காரணம் என்ன? தர்ம தம்பி நூற்றுணர்வ நம் நாடினே சூது தர்மத்தம்பி 104 பேர்கள் 104 பேர்கள் நாங்கள் அண்ணன் தம்பிமார்கள் கௌரவர்கள் என சொல்லக்கூடிய காந்தாரி அம்மன் அங்கத்திலே பிறந்தது 99 குந்தியின் மக்களும் 3 பேர்கள் மாந்திராதேவியின் பிள்ளைகள் 2 ஆக 3 தாய் பிள்ளைகள் 104 பேர்கள் அல்லவா? அதில் மூத்தவன பிறந்தவன் அண்ணன் தர்மராஜா. அண்ணன் தர்மராஜா செய்த தவறுக்காக இந்த கானக வேட்டைக்கு வந்தோம். காரணம் என்ன? இந்திரபிரசத்தை நாங்கள் பாண்டவர்கள் ஆண்டு வந்தோம். டெல்லி என்று சொல்லக்கூடிய எஸ்தாபுரத்தை கௌரவர்கள் துரியோன் ஆண்டு வந்தார். விருந்துக்கென்று வரவழைத்த துரியோனாகப்பட்டவன் என்ன செய்தார்? தந்தை பாண்டு மகாராஜனுக்கு திவச காரியம் என்று சொல்லக்கூடிய ராஜா சுயாகம் செய்கிற போது அதில் விருந்திலே கலந்து கொண்ட துரியோதனன் எங்கள் மனதிலே நெஞ்சகத்திலே பொறாமை கொண்டு எங்களை விருந்துக்கென்று வரவழைத்து சகுனி மாமனை விடுத்து சூதாடவே செய்தான். சூதாட்டமாடுகிற போது வேண்டாமாமா கல்லர்கள் குறவர்கள் மன்னர்கள் திருடர்கள் ஆடக்கூடிய ஆட்டம் சூதாட்டமாமா அப்படி என்று தர்மராஜா எதிர்த்து வார்த்தையாடுகிற போது எதிர் முனையை நின்றானே கர்ணனாகப்பட்டவன், அடே தர்மா ஆடினால் சூதாடு, இல்லை என்றால் வாதுக்கு அவன் தம்பிமார் அனுப்பின சண்டைக்கு அழைக்கிறான் அடிக்கலாம் என்று போகிற போது ஒருமைக்கு தம்பிமார்களே இவன் எவனோ 3வது வழியில் போறவன் பேச்சு கேட்டு நாம ஏன்டா சண்டை பிடிக்கணும்? 3வது ஆள் பேச்சு கேட்டு நாம ஏன் முட்டிக்கணும்? அவன் யாருன்னே தெரியாது, ஆத்துல அடிச்சுன்னு வந்தவன். அவன் பேச்சை கேட்டு நாம சண்டை பிடிச்சா நீங்க செத்தாலும் என் தம்பிமார்கள் தான், துரியோதன கூட்டம் ஆண்டாலும் என் தம்பிமார்கள் தான். சண்டை வேண்டாம் தம்பிமார்களே, உலகம் என்னை நகைத்தாலும் என் இழிவு என்னை கேவல துப்புனா கூட சரி, நான் சூதாட்டம் ஆடி தருவேன் சண்டை மாநாட தம்பின்னு சொல்லி சூதாட்டம் ஆடினார். அந்த சூதாட்டம் ஆடுகிற போது அதாவது 12 ஆட்டத்தை ஆடி காணத்தாலே நாடு இழந்தோம், நகரம் இழந்தோம், 4 வகை சேனை இழந்தோம், கொடி இழந்தோம், முடி இழந்தோம், கொற்றை ராஜாக்களை இழந்து உற்றவள விலங்கும் திரௌபதியை இழந்து வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு நிற்கிற போது பார்த்தார்கள் பெரியோர்கள் எல்லாம், அதே தர்மா நீ சூதாடியது தவறு, 104 பேர்களுக்கு நீ தான் முன்னோட்டியா இருக்கிறாய். நீ மூத்தவன் தப்பு பண்ணா சின்னவங்க எல்லாம் தப்பு பண்ணுவாங்க, உனக்கு தண்டனை கொடுத்தாதான் சின்னவங்க திருந்துவாங்க. தப்பு பண்ண உனக்கு தண்டனை உண்டு, இல்லை என்றால் கீழே உங்க அனந்தமிமார மீண்டும் தவறு செய்வார்கள். அப்படி என்று என்ன தண்டனை கொடுத்தார்கள்? 12 கானகம் செல்ல வேண்டும், ஓராண்டு அக்னிநாதம் செல்ல வேண்டும் என்று சொல்லி பாறை மேல் பத்திரத்தை எழுதி முதல் சூரியவனம், 2வது ராமரி சிவனம், 3வது மூர்க்கமணி சிவனம், 4வது காலமாரி சிவனம், 5வது சைந்தியவனம், 6வது காமத்தியன புறவனம், 7வது கந்திரவனம், 8வது 9வது
குருமகர சிவனாம் 9வது ஓமரி சிவனாம் 10வது பாலைவனம் வந்து அடைகிற போது மணலை பூசித்து வாழ்வு செய்ய முடியாது. பாலைவனத்தில் இருப்பது மரம் செடி இருக்குமா? மணல் மேடா இருக்கிறது. ஓராண்டு கழிப்பது எப்படி என்று ஆண்டவனை துதி கொள்கிற போது ஆண்டவனுடைய அருளாலே தாத்தா வேசமகாமணியர் வந்து எவனாவது ஒருவன் தவ நிலவை கொண்டு சிவனை கூறி தவம் இருந்து பஞ்சமுக கணை என சொல்லக்கூடிய பாசுபாத அஸ்திரத்தை பெற்று வந்தது. ஆனால் அடித்து பங்குள்ள பிரகாரம் பாதி நாட்டை பெறலாம் என்று தாத்தா சொல்கிற போது தர்மராஜா எழுந்து வந்தால் முடியாது என்றார். பீமன் எழுந்து வருகிறார், பீமனால் முடியாது என்றார். தம்பிமார்கள் இருந்து வந்தார்கள், தம்பிமாரால முடியாது என்று சொன்னார். ஆனால் என்னை மட்டும் குறித்தார். இவன் தான் தவத்துக்கு யோக்கியன், அர்ஜுனன் தான் தவத்துக்கு யோக்கியன் அப்படின்னு கை நீட்டி காட்டுகிற போது ஆனா எங்க அண்ணன் வாய் கவனிச்சா என்னதான் தான் சாமி செய்வனா, சாமி கும்பிடுவான் என்ன வரவாங்குவான்னு எங்க தாத்தா சொல்றாரு. எங்க அண்ணன் வாய் கவனிச்சா இந்த பெரிய மனுஷனுக்கு ஒரு நேரத்துல ஒரு ஞானம் இல்லாம தப்பு பண்ணுவாங்க. அண்ணன் என்ன தப்பு பண்ணா என்று அந்த பெரியவர்கள் சொல்ல அண்ணன் மேல் கோபம் கொண்டு ராஜநந்தனா அந்த இடத்தில் அண்ணன் தர்மராஜா எப்படியோ கை வார்த்தையாடினார். ஏ தாத்தா, இவன் எப்பேற்பட்டவன் என்பது உனக்கு தெரியாது தாத்தா. பெற்றவருக்குதான் பெண்ணுடைய எனக்கு தெரியும். அர்ஜுனன் ஒரு பொம்பளை பொறிக்கு தாத்தா, ஒரு கண்ணுல பாக்குற பொம்பளாட்டியான பேசி நடப்பான். அவன் எப்ப எந்த நேரத்துக்கு வருவா அவளோட சேரலாம்னு நினைப்பான். பெத்தா தாய் கூட அழகாச்சுன்னா ரசிக்கக்கூடிய அவன். ஆத்து மணலை கூட எண்ணலாம் தாத்தா, அவன் கூத்தி மர எண்ண முடியாது. தலைமுடிய கூட ஒரு பிடி எண்ணி 1 2 3 4 எண்ணலாம். அவன் தரித்த பெண்ணத்தை எண்ண முடியாது. அவன் பேரின்பம் தெரியாத தாத்தா, அவன் செட்டின்பம் கொண்டவன். அவன் ஒரு செல்ற சாமியை பார்த்தா கூட இந்த இடை இப்படி நடக்குது, இந்த தொடை பிடிக்குது அப்படின்னு வர்ணிக்கக்கூடியவன். அவனை போய் தவத்து அனுப்பினாரு. அந்த அண்ணன் மேல் கோபித்துக் கொண்டு தாத்தா அவன் தோழமை எடுத்து நெட்டிலே தளதப்பட்டு நடந்து வருகிற போது காலமாறு சிவனத்திலே வந்து காலமாறு சிவனத்திலே என் நெல்பெருமையை பேசுகிற போது அந்த காலபைராகப்பட்டவன் என்ன செய்தான்? டேய் தம்பி, யாரப்பா சின்ன வயசுல தவம் பண்றே, என்ன குறை? பேர்பட ராஜ பரம்பரை பிறந்து சின்ன வயதா இருக்குது, உனக்கு என்ன குறைன்னு கேட்கிறார். நானும் தாயாரிகளை வெல்ல வேண்டும் சாமி, நானும் தாயாரிகளை வெல்ல வேண்டும் சியாரே. தெய்வங்களை கண்டு வரம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமுக கணை பெற்று வந்து துரியோன் கூட்டத்தை அடிக்கணும், அதுக்காக நான் தவன் சொன்னேன். உன்னால் தவம் செய்ய முடியாதுன்னாரு. ஏன் காலை பிடிச்சேன் முடியாது என்ற உடனே அந்த காலமாறு காலை பிடித்துக் கொண்டேன். நான் தவம் இருக்க வேண்டுமையானால் நான் எவ்வகை தவம் இருக்க வேண்டும் சொல்லுமே அப்படின்னு சொல்லுகிற போது ஆதி முன்னாளிய தவம் இருந்து பத்திரக்காளி தவம் இருந்த 30 அடி தங்க கம்பம் காளியம்மன் செய்த 30 அடி வெள்ளிக்கம்பம், நான் செய்த 30 அடி செம்புக்கம்பம். 330 அடி 90 அடி கம்பத்தையும் கையிலே தரையில் சுமந்து சென்று நீ காலமாறு சிவனத்திலே சென்று கொடுத்த கம்பத்தை எடுத்து சென்று கைலமலையை ஒரு தவம் இருக்கிற போது அதற்கு மேல் ஒரு செம்பு வைத்து மலரை வைத்து வலது காலை மடக்கி இடது காலை மண்டியிட்டு சிவாய் என்று துதித்ததியானால் கடவுள் வரம் கொடுப்பார் என்று சொன்னார். அந்த 90 அடி கம்பத்தை என் கையிலே தூக்கிய உடனே ஆனா என் நிலை என்னானது? ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல
இந்த 90 அடி கம்பமாகப்பட்டது நான் தூக்கி சென்றது ஆனால் யாரோ தொம்மன் போகிறான் கம்பம் எடுத்துக்கொண்டு தொம்மன் கிடையற போகிறான் ஜோகி ஜென்மன் கத்துக்கொண்டு இறப்பான் பரப்பான் நம்மளது யாரோ இவன் இழிவானவன் போகிறான் என்று இந்த உலக மக்கள் எல்லாம் தூசிப்பார்கள் என்று சொல்கிற போது நீ ஒரு சாமியார் தானே இந்த ஒரு பொருள் இந்த கம்பமாகப்பட்டது ஒரு சின்ன பொருளாக மறைத்துக் கொடு என்று சொல்கிற போது 330 அடி 90 கம்பமும் 3 எலிச்ச கனிகளாக்கி ஒரு விபூதி பைக்குள் அடக்கம் செய்து அப்படி விடை கொடுத்து நடக்கிற போது என் முதுகில் இருக்கக்கூடிய மச்சரகையை பார்த்தார் தம்பி அர்ஜுனா தவம் இருப்பதற்கு கம்பத்தை வாங்கி கொடுத்தேன் ஆனா உன் முதுகிலை கூடிய மச்சரையை மறைக்க வேண்டும் நான் காலால் மறைத்து பார்த்தேன் மறை கிடையாது கை நீட்டி மறைத்து பார்த்தேன் மறை கிடையாது உன் முதுகிலை கூடிய மச்சத்தை கண்டது ஆனா உங்க அம்மாவே உன்னை பார்த்தாலும் ஒரு நேரம் கிட்ட படுக்கணும்னு ஆசைப்படுவான் இல்லையா உன் மச்சரேகையாகப்பட்டது அப்பேற்பட்ட மச்சரேகை எந்த ஒரு பெண் பார்த்தாலும் பெற்ற தாய் பார்த்தாலும் சரியே இவனோடு ஒரு நேரம் சேரணும் ஆசைப்படவா அதான் மச்சத்தை மறுத்து விடுன்னு சொன்னான் நேராக மலையை சென்று பெருமனை போய் தவமிருந்து மயிலரகு என்று சொல்லக்கூடிய மயில் தொகையை வாங்கி என் முதுகை கட்டி நடந்து வருகிற போது என் ஞானம் என்று சொல்லக்கூடிய பக்திகள் பிறக்க வேண்டுமையானால் உத்ராட்ச மணிகளை கழுத்தில் ஐயப்பன் இடத்துல சென்று உத்ராட்ச மணிகளை கழுத்தில் போட்டுக் கொண்டு இது எத்தனை வருஷம் தெரியுமா முருகனுக்கு தெரியும் கம்மந்தோப்புல சிலங்கனை கட்டிக்கிற சிலங்கையும் இந்த உத்ராட்ச மணி இன்னும் இருக்குது குறைஞ்சி 25 வருஷம் ஆகும் எங்க கம்மந்தோப்பு கம்ப்யூட்டர் வேணுடா ரவி இல்ல நாங்க பின்னாடி எங்க ஆபீஸ் சும்மா சொல்லுங்க இல்லையா உத்ராட்ச மணிகளை வாங்கி கழுத்தில் அணிந்துக் கொண்டு ஓ நமச்சிவாய் என்று போகிற போது என் உள்ளத்திலே கோபம் இருக்கிறது அல்லவா அதனால கோபம் தணிய வேண்டுமே ஆனால் பெரியவர்களுடைய மனம்தான் நீர் வெட்டி போகும் நாம் யார் இடத்துல கோபித்து வந்தோம் நம்ம மீண்டும் போய் பேசிட்டு வரணும் இல்லையா நடு ஜெயம் ஜெயம்